இபிஎஸ் தரப்பில் இவ்வாறு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறாரா? என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு? முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையாக ஏறக்குறைய வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கண் கலங்குகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பை பார்த்து தான் கண் கலங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அல்லும் பகலும் அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திருப்பாதம் பணிகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உங்கள் உழைப்புக்கும் தியாகத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண் கலங்குகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்னும் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் பணியாற்றி நீங்கள் தலைநிமிர்ந்து வெற்றி நடை போட உறுதியேற்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பாசத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவிற்காக உழைத்த கட்சியினர், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இதுநாள் வரை அதிமுகவினுடைய கழகம் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மனதில் கொண்டு நம் கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது என தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அதிமுகவினருடைய உழைப்பை பார்த்து தான் கண் கலங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.